வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 7ஆம் தேதி வரை உள்ள வாரத்தினுடைய பலனை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் மிக பலமாக இருக்கிறார். 2 பலம் அவருக்கு இருக்குது. ஒன்று ஸ்தான பலம், இன்னொன்று உச்சபலம். அப்போ ரொம்ப பிரமாதமாக 10ஆம் வீடு அமையும் போது என்ன அர்த்தம்? எந்த தொழிலை எடுத்தாலும் அதை கனக்கச்சிதமாக முடித்து அதில் வெற்றி கொடியும் நாட்டக்கூடிய தன்மையை பற்றி பேசுகிறது. இந்த வாரத்தில் 2 மாற்றங்கள் ஏற்படும் கிரகங்கள் நிலவரத்தில். கிட்டத்தட்ட 4ஆம் தேதி காலையில் பார்த்திங்கன்னா புதன் 4ஆம் தேதி காலையில் பார்த்திங்கன்னா புதன் கும்பத்துக்கு வருவார். அப்புறம் 6ஆம் தேதி சுக்கிரனும் கும்பத்துக்கு வருவார். இது என்ன 11ஆம் வீடு. 11ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் பெரிய நன்மை. அப்போ புதன் யார்? 3க்கும் 6க்கும் உடையவர். ஹெல்த் கண்டிஷன்ஸுக்கும் ரொம்ப நல்லது. சுக்கிரன் தனாதிபதி அப்புறம் 7ஆம் வீட்டுக்கு உடையவர், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வாரத்தில் நல்ல அதிர்ஷ்டகரமான வாரம். நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்க்கிற லாபத்தை தரக்கூடிய ஒரு காலமாகவும் இது தென்படுகிறது. அதே போல் உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டு, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எஜுகேஷன் சம்மந்தமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மிக சிறப்பான ஒரு காலமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு எக்ஸாமினேஷன் டயத்தை ரீச் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ இந்த வாரம் உங்களுடைய அவுட்புட் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் ஒரு ஃபண்டமெண்டல். இதை வச்சு தான் நீங்கள் மார்ச்சில் எக்ஸாம் எழுதுவீங்க. அதில் பிரமாதமாக மார்க் வாங்குறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல இந்த ப்ரிப்பரேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக காமிக்கிறார் புத பகவான். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் நல்ல ஆரோக்கியம், செல்வ வளம், எடுத்த காரியத்தில் வெற்றி, அதே போல் மனோதிடம்னு சொல்கிறத விட கிளாரிட்டி ஆஃப் மைண்டுன்னு சொல்லணும், அது இருக்குது. அப்போ கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் எல்லாமே நன்னா இருக்கும்போது ஒரே ஒரு செட்பேக் சொல்லலாம். 12ல் சனி. சாதாரணமாக 12ல் சனின்னா தேவையில்லாத செலவுகளும் காரிய தாமதங்களும் ஏற்படும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற பிளானட்லாம் ஒரு எக்ஸலன்ஸில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகளும் இல்லை. டெஃபினட்டாக சொல்லலாம், இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரொடக்டிவ் வீக்கு. எஸ்பெஷலி இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். நான் கிரிக்கெட் விளையாடுவேன், ஃபுட்பால் விளையாடுவேன், டென்னிஸ் விளையாடுவேன், அப்படிலாம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறவங்க அவங்களுடைய பெஸ்ட் ஆஃப் தர் அவுட்புட் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகளை சொல்கிறது இந்த வாரம். மிக சிறப்பான வாரம். உங்களுக்கு பெரிய அளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உருவாக்கி தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.